ஐயனார் துணை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல பாண்டி இருந்துட்டு வானதிக்கு கால் பண்ணுறாங்க. வானதி இருந்துட்டு, "பாண்டி, நானே உனக்கு கால் பண்ணலான்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் என்னால் முடியல. உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். நான் நிச்சயத்துக்கு பீகார் வரைக்கும் என்னால் வர முடியாது." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "நீ தாண்டி சொன்ன 5 நாளுன்னா கூட உன் கூட நான் ட்ராவல் பண்ணுறேன்னு. ஆனால் இப்போ இப்படி பேசிகிட்டு இருக்க. என்னடி ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "இல்லை, செல்வத்தை கடை பார்த்துக்க சொன்னால் அவன் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டான். அதனால் டாக்டர் இருந்துட்டு 5-6 நாள்னா உங்களோட கிளைண்ட் எல்லாமே வேறு ஒரு இடத்துக்கு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டான். அதனால தான் என்னால் வர முடியாது. தப்பாக எடுத்துக்காத. கல்யாணத்தில் கண்டிப்பாக நான் இருப்பேன்." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே பாண்டி வானத்துக்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் ஃபோனை கட் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கு தான் நம்ம சோழனும் நிலாவும் நிச்சயத்துக்கு என்னென்ன எடுத்துகிட்டு போகணுமோ அது எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்ருக்காங்க. கிளம்புற அவசரத்தில் ஏதாச்சும் ஒன்று மிஸ் பண்ணிவிடுவோம், அதனால் இப்போயே சரி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த நேரம் பார்த்து பாண்டி ரொம்பவே வருத்தமாக இருக்கார். "என்னாச்சுடா, ஏன்டா ஒரு மாதிரி இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "இவ்வளோ நேரம் வரைக்கும் நான் வரேன்னு சொல்லிட்டு இருந்த வானதி அந்த டாக்டர் சொன்னன்றதுக்காக இப்போ வர மாட்டேங்கிறா." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "டாக்டர் எதுக்குடா இது வானதிக்கிட்ட சொல்லணும்? மெடிக்கல் ஷாப்பை 5-6 நாள் மூடி வச்சுட்டு இருந்தா வேறு ஒரு ஷாப்புக்கு போயிடுவாங்க. நீங்களே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு என்னென்னமோ சொல்லியிருக்கா. அதனால் அவள் பயந்துக்கிட்டு வரமாட்டேங்கிறா." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நிலா இருந்துட்டு, "நான் போய் வானத்துக்கிட்ட பேசணுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.